ஹலோ டு ஆல். ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு கிராமத்தில் ஒரு நபர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வாழ்க்கையில் முன்னேறதுக்காக ஊரில் இருக்க பெரியவங்க கிட்ட போய் ஒரு ஆலோசனை பண்ணுறாரு. அப்போ அந்த பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்து ஊரில் ஒரு வாழ்க்கை வழிகாட்டி ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் நீங்கள் சந்திச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை முன்னேறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்காக அவர் அந்த பக்கத்து ஊரில் இருக்கிற வாழ்க்கை வழிகாட்டியை போய் சந்திக்க போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் தெரியுது அவர் அந்த ஊர்லேருந்து வேற ஒரு மலை கிராமத்துக்கு இடம் பெயர்ந்துட்டாருன்றது தெரிய வருது. அந்த முகவரியை வாங்கிட்டு அங்கேருந்து அந்த மலை கிராமத்தை நோக்கி அவர் பயணிக்கிறாரு. மலை கிராமம் போகிறதுக்கு ரொம்ப தொலைவு, மிக மிக கடுமையான வெயிலில் பயணித்து அங்கே போகிறாரு. போகிற நேரம் மாலை நேரம் ஆயிடுது. அந்த வழிகாட்டியை போய் சந்திச்சிடுறாரு. அவர் சொல்கிறாரு, தம்பி நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, அது மாதிரி நிறைய தகவல்களை கேட்டுட்டு அவர் ஒரு சில குறிப்புகள் கேட்குறாரு. குறிப்புகள் கேட்டுட்டு, தம்பி சூரிய அஸ்தமாயிருச்சு, இதுக்கு மேலே நான் உங்கள் கூட நான் பேசுகிறதுக்கு விரும்பலை, நீங்கள் காலையில் வாங்க நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கை வழிகாட்டி அங்கேருந்து போயிடுறாரு. வாழ்க்கை வழிகாட்டியோட ஆலோசனைப்படி காலையில் நம்ம இவரை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு. தங்க இடம் அப்படியே தேடுறாரு. பக்கத்தில் பெரிய ஒரு பாலடைஞ்ச கட்டடம் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த கட்டடத்துக்குள்ளே போகாமல் இந்த மரத்தடியில் அப்படியே அவர் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கு. நள்ளிரவு கடுமையான மழை, இடி மின்னலோட கடுமையான மழை பொழிவு. அப்போ தான் முழிச்சு பார்க்குறாரு. அந்த மரத்து மேலேருந்து ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பு அந்த நபர் மேலே விழுந்து கிடக்கு. அப்படியே உயிர் பயத்தில் அங்கிருந்து அப்படியே நகர்ந்து பக்கத்தில் இருக்க அந்த கட்டடத்துக்குள்ளே போகிறாரு. கட்டடத்துக்குள்ளே போய் ரொம்ப பயந்து நின்றுட்டு இருக்கு. மழைப்பொழிவு இன்னும் மிக அதிகமாகுது. அப்படியே கட்டிட சுவர் இடிஞ்சு அவர் மேலே விழுக வருது. அங்கிருந்து அப்படியே நகர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போறாரு. அப்படியே விடியுது. சூரிய உதயம் ஆன உடனே நேரம் அந்த வாழ்க்கை வழிகாட்டி சந்திக்கிறாரு. வாழ்க்கை வழிகாட்டி இவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. தம்பி, இரவு முழுக்க இப்படி ரொம்ப கடுமையான மழைப்பொழிவு இருந்துச்சு, நீங்க எங்க போயிருந்தீங்க, என்ன நடந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் இந்த நபர் சொல்றாரு, ஐயா நான் இங்கிருந்து போய் ஒரு மரத்தடியில் இருந்தேன், கடுமையான மழைப்பொழிவு, மின்னல் வெட்டுச்சு. அப்ப அந்த மின்னல் வெளிச்சத்துல பார்த்தா அந்த ஒரு கட்டடம் பார்த்தீங்கன்னா பழைய ஒரு பள்ளிக்கூடம் இடிஞ்சு போய் இருந்துச்சு. அப்போ என் மனசில் நினச்சேன், நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தால் இந்த கட்டிடத்தை மிக சீராக்கி செம்மையாக்கி தரணும்னு நான் நினச்சேன். அப்படியே பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு மலைப்பாம்பு விழுந்துச்சு. நான் அங்கேருந்து தப்பிச்சு வேறு இடத்துக்கு போய் அப்படியே நான் இங்கே உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு இரவு முழுக்க நடந்ததெல்லாம் அப்படியே எடுத்து சொல்கிறாரு. அப்போ தான் அந்த வாழ்க்கையை வழிகட்டி சொல்கிறாரு, தம்பி நேற்று மாலை வேளையில் நான் உங்களை சந்தித்தேன்ல, அப்போ உங்களோட குறிப்பெல்லாம் நான் பார்க்கும்போது உங்களோட ஆயுட்காலம் நேற்று இரவோடு முடியுதுன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் ஆயுட்காலமே முடிய போகிற இந்த நபர் கூட நம்ம எதுக்கு பேசணும், நம்ம நேரத்தை ஏன் விரயமாக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள் கூட பேசல. ஆனால் நீங்கள் போய் நடந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது, நீங்கள் நல்ல எண்ணத்தை நினச்சிருக்கீங்க. இந்த பள்ளிக்கூடத்தை நம்ம நல்ல நிலைமைக்கு இந்த பள்ளிக்கூடத்தை சீரமைச்சு தருவோம் நீங்கள் நினச்சிருக்கீங்களா, அந்த நல்ல எண்ணங்கள் தான் இப்படி ஒரு பெரிய ஆபத்துலேருந்து இதை நீங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கீங்க. நல்ல எண்ணங்கள் தான் உங்களை இப்போ உயிரோடு இருக்க வச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டோரியோட பேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணம். ஸோ நம்மளும் நல்ல எண்ணங்களை நினைப்போம், நல்ல எண்ணங்களை விதைப்போம். நன்றி, வணக்கம்.